योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरु राया। योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरु राया। योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरु राया। योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरु राया। भगवान श्री योगीराम सूरत कुमार की जय। सर्वं योगीराम सूरत कुमारार्पणमस्तु। இன்றைக்கு பிரகாசமாயிருக்கிறது பகவானுடைய மூர்த்தியும். அவர் ஸ்வயம் பிரகாஷ. அதோடு சூரிய பகவானின் ஒளிக்கதிர்கள் விழ ஆரம்பித்திருக்கின்றன. மிகவும் பாக்கியம் செய்திருக்கிறோம். அதிகாலையில் எழுந்து குளித்து பிரதான் மந்திர் வந்து அவருடைய நாமத்தை சொல்வது என்பது மிகவும் சிரமமான காரியம். பல பேருக்கு அவரவர்கள் வீட்டிலும் பகவான் அவர்களே அவரவர்கள் வீட்டுக்குள்ளே வந்து நின்று காட்சியளிக்கிறார். அதற்கும் எழுந்து காலை கடன்களை முடித்து தயாராக இருந்து இந்த நாமத்தை சொல்வது என்பதும் சிரமமாய் இருக்கலாம். வாய்ப்புகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கின்றன. அதை நமக்கு கொண்டாடி அதை பயன்படுத்தி கொண்டோமானால் நமக்குத்தான் அந்த பலன் பகவான் அள்ளி கொடுப்பார். இந்த பகவானுக்கு இன்றைய வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி சில காட்சிகளை பார்க்கலாம். அந்த காட்சிகளை கண்ட அன்பர்களோடு நாமும் அதை வாழ்ந்து அனுபவிக்கலாம். திருமதி திலகவதி ராஜசேகர் அவர்கள் எப்பொழுதும் திருவண்ணாமலை வருவதற்கு முன்பு மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து விபூதி குங்குமம் வாங்கி வருவார்களாம். அதை எடுத்துக்கொண்டுதான் சன்னதி தெருவில் உள்ள பகவானை தரிசிக்க செல்வார்கள். பகவானுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்குமா. சுந்தரேஸ்வருடைய விபூதி, மீனாட்சியினுடைய குங்குமம் செல்வார்கள். பகவானுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்குமா. சுந்தரேஸ்வருடைய விபூதி, மீனாட்சியினுடைய குங்குமம் கொண்டாடி அதை ஏற்றுக்கொள்வாராம். அப்படி ஒரு முறை திருமதி திலகவதி அவர்கள் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு
சென்றிருந்த பொழுது மீனாட்சி திருக்கல்யாணம் முடிந்து கல்யாண மண்டபத்தில் சுந்தரேஸ்வரர் அவர்களும் மீனாட்சி அம்மையும் கொலுவீற்றிருந்தார்களாம். அன்றைக்கு நுழைவாசலிலிருந்தே ஒரே கூட்டமாக இவர்கள் அந்த நுழைவாசலிலிருந்து சன்னதி செல்லும் வரை மூச்சு திணறிவிட்டதாம். அந்த கூட்டத்தில் நசுங்கி எல்லோரோடும் சேர்ந்து, அதுவே ஒரு பெரிய தவம். பகவான் சொல்வார் அல்லவா, இந்த பிச்சைக்காரனை பார்க்க வருபவர்கள் வெயில் நிற்கிறார்கள் என்று சொன்னால் தேவகி அவர்கள் கொஞ்சம் தவம் செய்யட்டுமே என்பார். இப்படி நாம் அடித்து பிடித்து கொண்டு பகவானை காண வேண்டும் என்ற ஒரே பேராவலில் உந்துதலில் உள்ளே சென்று கடைசியில் அவரை பார்க்கும்பொழுது ஒரு பேரானந்தம். ஆனால் திலகவதி அம்மா அவர்களுக்கு தோன்றியதான், நாம் தான் நம் பகவான் யோகிராம் சுரத்குமாரை பார்த்து விட்டோமே. அவர் அழகிய உருவத்தோடு அழகிய திருமேனி தாங்கி மிகவும் எளியவராய் நம்முடன் பழகி நமக்கெல்லாம் ஆனந்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்பேற்பட்ட பகவான் இப்பேற்பட்ட சுந்தரேஸ்வரர் 64 லீலைகளும் இந்த பிச்சைக்காரனின் லீலைகள் என்று சொன்னவர் அல்லவா அவர். அந்த சுந்தரேஸ்வர பெருமான் தானே நம் யோகிராம் சுரத்குமார் வடிவில் சுந்தரமாய் வந்துள்ளார். அவரை தரிசித்த பிறகு இந்த கல்லுச்சாமியை பார்க்க வேண்டுமா என்று தோன்றிவிட்டதாம். நம் உடலுக்கும் மனதுக்கும் சிரமம் வரும்பொழுது சற்று காம்ப்ரமைஸ் பண்ணுவோம். மனம்தானே, மனத்தின் விசித்திரம் அதுதான். அந்த மாதிரி இவருக்கு தோன்றியதாம். இது மிகவும் இயற்கை. ஆனால் நாம் எப்பேற்பட்ட பகவானுடன் பழகி இருக்கிறோம். அந்த பகவானுடன் பழகாதவர்கள் மிக எளிதில் இறங்கி விடுவதை பார்க்கிறேன். அவர்களால் ஒரு நிலையில் தங்களை வைத்துக்கொள்ள முடியவில்லை. ஒரு அதிகம் போனால் 2 நாட்கள் 3 நாட்கள், அதன் பிறகு அவருடைய முயற்சிகள் எல்லாம் ஏதேனும் ஒரு காரணம் கொண்டு குறைந்து போவதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? எல்லோரும் பார்க்கிறோம், நம்மிடமே அதை பார்க்கிறோம். ஆனால் திலகவதி அம்மா அவர்கள் மிகவும் பக்தி வாய்ந்தவர்கள். பகவானிடம் அப்படி ஒரு பக்தி, பகவானை கொண்டாடிய பக்தி அது. அவருக்கு தோன்றியது நியாயம்தானே. பிறகு அவர் எப்படியோ போய் சேர்ந்து விபூதி குங்குமத்தை வாங்கி சென்று விடுகிறார். பகவானை சென்று தரிசித்து அவரிடம் கொடுக்கிறார். அத்தனை கூட்டங்களின் நடுவே இருந்த எண்ண ஓட்டத்தை அந்த சுந்தரேஸ்வரர் தவிர வேறு யாருக்கு தெரிந்திருக்க முடியும்? இங்கே பகவானிடம் கொண்டு சென்றவுடன் பகவான் சொன்னாரா, திலகவதி, don't think it is an ordinary stone image. The same powerful Sundareshwara who performed all those 64 leelas is there. He is radiating 100% divinity என்றாராம். இவர் நினைத்தது மீனாட்சி அம்மன் கோவிலில், அதுவும் கூட்ட நெரிசலுக்கு நடுவே அவதிப்பட்டு கொண்டு இயற்கையாக வெளிவந்த எண்ணங்கள். இங்கே அதை கொண்டு போய் கொடுத்தவுடனே சுந்தரேஸ்வரரின் 64 லீலைகளும் தன்னுடைய லீலைகள் என்று சொல்லிய பகவான் சொல்கிறார், திலகவதி, அதை வெறும் கல்லுச்சாமி என்று, கல்லு சிலை என்று நினைத்து விடாதே, கல்லுச்சாமி என்று நினைத்து விடாதே. இது சாதாரண கல்லுச்சாமி அல்ல அங்கு இருப்பது. அந்த மதுரை வீதிகளில் 64 லீலைகளை விளையாடியவர், திருவிளையாடல் நடத்தியவர், அந்த பவர்ஃபுல், அந்த சக்தி வாய்ந்த சுந்தரேஸ்வரர் தான் அங்கே வீற்றிருக்கிறார். அவரிடமிருந்து 100% தெய்வீகம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னாராம். அர்ஜுனனை முகமாக வைத்து
கிருஷ்ண பெருமான் நமக்கு ஒரு பகவத்கீதையை சொல்லியிருக்கிறார் அல்லவா? பக்தியுள்ள அன்பர்கள் எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்டு ஒரு சிறு எண்ண ஓட்டம் சிறிது மாறினாலும் அதை தெரிந்து கொண்டு அவர்கள் முகமாக நம் எல்லோருக்கும் சொல்லும் செய்தி அல்லவா இது? எந்த கோவிலுக்கு சென்றாலும் அந்த கோவிலில் இருப்பது கல்லுச்சாமி என்று நினைக்க வேண்டாம். அங்கங்கு அந்தந்த க்ஷேத்திரத்தில் எத்தனையோ லீலைகள் நடத்திய அந்த பெருமான் தான் அங்கே அந்த கல் உருவில் வீற்றிருக்கிறார். அதில் கல்லானால் என்ன, உலோகமானால் என்ன, இல்லை சதையும் இரத்தமும் எலும்பும் நிறைந்த உருவமானால் என்ன? என்னுடைய சிநேகிதி ஒருத்தி, நான் பகவானிடம் வெகு நாட்களாய் அவளை கூப்பிட்டு கொண்டிருந்தேன். நான் ஒரு பெரிய தெய்வத்தை நான் இங்கு திருவண்ணாமலையில் பார்த்து விட்டேன். சிறுவயது முதல் நான் கொண்டிருந்த ஏக்கம் எனக்கு நிறைவேறியுள்ளது. நீ வந்து பார் அவரை ஒரு தடவை என்று அவளிடம் கூட்டுக்கொண்டே இருந்தேன். அவள் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அக்கறை எடுத்துக்கொள்ளவில்லை. அப்பொழுது நான் அவளிடம் ஒரு நாள் கேட்டேன், ஒரு கல்லில் சுவாமி இருக்கிறது என்று அத்தனை கூட்டம் ஒரு கோவிலில் சேருகிறது, ஒரு மரத்தில் சுவாமி இருப்பதாக வழிபடுகிறோம், ஒரு நதியில் தெய்வம் இருப்பதாக வழிபடுகிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு மனித உருவில் தெய்வம் ஏன் இருக்க முடியாது? இதையெல்லாம் கும்பிடுகிறனா ஒரு மகாத்மாவை ஏன் கும்பிடக்கூடாது? மகாத்மாவை தெய்வமாக கோவிலில் லிங்க வடிவில் இருப்பது அந்த கற்சிலை தானே. எந்த பாறாங்கல்லை நாம் வெறும் கல் என்று நினைத்து அதன் மேல் நடந்து செல்கிறோமோ, அதற்கும் தெரியவில்லை அல்லவா, 1000 பேர்கள் அதன் மேல் நடந்து சென்றாலும் அதற்கு அந்த உணர்வு இருக்காது. ஏனெனில் அதனுள்ளே இருக்கும் சைத்தன்யம் உறங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த சைத்தன்ய உணர்வு தான் நம்மிடையே கான்ஷியஸ்னஸ் என்று சொல்கிறோம் அல்லவா, பிரக்ஞை ஆக இருக்கிறது. அதற்கு அந்த கல்லை எடுத்து ஒரு லிங்க உருவமோ ஒரு கிருஷ்ண வடிவமோ செய்து பிரதிஷ்டை வேத மந்திரங்களோடு பிரதிஷ்டை பண்ணும் பொழுது அதில் தூங்கிக் கொண்டிருக்க அந்த பிரக்ஞையானது விழித்து கொண்டு மிக உயர்ந்த நிலையை எட்டுகிறது. அந்த கல் வடிவில் தெய்வீகம் எழும்பி விடுகிறது. அங்கே சுந்தரேஸ்வரராக அவர் காட்சி கொடுத்து இன்று வரை பல லீலைகளை நடத்தி கொண்டுதான் இருக்கிறார். என் சிநேகிதியிடம் நான் சொன்னேன், ஏன் ஒரு மகாத்மாவில் தெய்வம் இருக்கிறது என்பதை உன்னால் நம்ப முடியவில்லை என்று. அதன் பிறகு அவர்கள் வந்து தரிசித்தார்கள். ஒரு பெரிய பக்தியாக ஆகிவிட்டார்கள். ஆக எல்லாவற்றிலும் அந்த தெய்வம் இருக்கிறது என்பது சத்தியம். நம்மால் அதில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை நாம் பார்க்க முடியாததற்கு காரணம் நம்முடைய அறியாமை, நம்முள்ளே தூங்கிக் கொண்டிருக்கும் பிரக்ஞை தான். கடவுள் நமக்குள்ளே தூங்கிக் கொண்டிருக்கிறார். நாம் தட்டி எழுப்ப வேண்டும் அவரை. நம்முடைய முயற்சியினாலும் பக்தியினாலும் ஏக்கத்தினாலும் அவரை நாம் எழுப்ப வேண்டும். அன்றைக்கு பக்திமதி திலக்கவதி ராஜசேகர் அவர்கள் வழியாக நமக்கெல்லாம் இந்த பெரிய செய்தியை பகவான் சொல்கிறார். கோவிலுக்கு சென்றால் கல்லுச்சாமி நினைத்து விடாதீர்கள். எந்தெந்த லீலைகளை நாம் அந்தந்த க்ஷேத்திரத்தில் படிக்கிறோமோ அதை செய்த பகவான் தான் அங்கு வீற்றிருக்கிறார். அவரிடமிருந்து முழுமையாக தெய்வீகம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்று நாம் இதை கண்டு தெரிந்து கொள்கிறோம். அதை சொல்லும் பொழுது பகவான் ஒரு பரவச நிலையில் இருந்தார் என்று சொல்கிறார். அடுத்து ராஜகுமாரி அம்மா, ராஜகுமாரி முருகேசன் அவர்களை பற்றி தெரியாதவர்கள் இருக்க முடியாது. பகவானுடைய பக்தர்களில் அவருடைய கணவர் முருகேஷியை ராஜா ராஜா என்று மிகவும் கொண்டாடுவார் பகவான். ஏனென்றால் பகவான் சொல்வாராம், என் இதயத்தை அவர் ஆட்கொண்டிருக்கிறார், என் இதயத்தில் அவர் ஆட்சி செய்கிறார், என் இதயத்தில் ஆட்சி செய்யும் ராஜா அவர்கள். ஆகவே அவரை ராஜா ராஜா என்று கூப்பிடுகிறேன் என்று சொல்வாராம்.
அப்படி கொண்டாடி வைத்து கொண்டிருந்தார். வாழ்க்கை என்பது மாறி மாறி வரக்கூடிய இன்பமும் துன்பமும் தான். அப்படி ஒரு நிலையில் அவருக்கும் ஒரு பெரிய சோதனை வந்தது. ஒரு 10-12 நாட்கள் முருகேட்சியோட குடும்பத்தினரும் அவருடைய நண்பர்கள் குடும்பத்தினர் எல்லோருமாக சேர்ந்து பகவானிடம் செல்வார்கள். புன்னை மரத்தடியில் இருப்பார்கள். அங்கே பல பாடல்கள் பாடி அவற்றையெல்லாம் பதிவு செய்து கொண்டிருந்தார்கள். பகவானுடைய சக்தியில் தொடர்ந்து இருப்பது என்பது எல்லோராலும் முடியுமா என்பது சந்தேகம். அந்த பகவானே அந்த சக்தியை கொடுத்து அவருடைய சன்னதியில் நம்மை வைத்து கொண்டால் மட்டுமே நம்மால் செயல்பட முடியும். இல்லையென்றால் நான் பார்த்திருக்கிறேன், அந்த சக்தி பலவிதமான ரியாக்ஷன்ஸை பல பேரிடம் உண்டு பண்ணும். திருமதி ராஜகுமாரி அம்மா அவர்களுக்கு மயக்கம் வந்து விடுகிறது. அவர்களால் பாட முடியாத ஒரு நிலையை அடைகிறார்கள். மிகவும் மயக்கம் வந்து விடுகிறது. இந்த மயக்கம் வந்தவுடனே நம்முடைய உடலை சார்ந்த நினைவுகள், ஒரு பயம், அடடா இவருடைய சன்னதியில் இருக்கும்பொழுது நமக்கு மயக்கம் வந்து விடுகிறது, இது ஏதோ வேற ஏதோ சக்தி போலும் என்று அவருக்கு தோன்ற ஆரம்பித்து விட்டது. இதெல்லாம் மிகவும் சகஜம். ஒரு பக்தருடைய வாழ்க்கையை நாம் படித்தோமானால், ஒரு பெரிய பெரிய மகாத்மாக்களின் வாழ்க்கையிலும் நாம் பல விஷயங்களை காண்கிறோம். அவர்களுக்கு அந்த பயம் வந்தவுடனே அவர்களால் அங்கே இருக்க முடியவில்லை. அதனால் அவருடைய கணவரையும் அழைத்து கொண்டு ஊருக்கு திரும்பிவிட்டார். அதன் பிறகு 4 வருடங்கள் அவரால் பகவானிடம் செல்லவே முடியவில்லை. அவர் செல்ல முடியாததனால் அவருடைய கணவராலும் செல்ல முடியவில்லை. அப்பொழுது அவர்கள் பாம்பேக்கு அருகில் ஷிருங்கி மலை என்ற ஒரு மலை, அங்கே க்ஷீர் பவானி அம்மன் கோவில் இருக்கிறதா, மிகவும் விசேஷம் வாய்ந்தது. அதற்கு செல்லலாம் என்று ராஜகுமாரி அம்மாவும் அவருடைய கணவரும் அவருடைய நண்பரும் அந்த 2 குடும்பத்து குழந்தைகளும் எல்லோருமாக சேர்ந்து அந்த க்ஷீர் பவானி அம்மன் கோவில், அந்த ஷிருங்கி மலையை ஏறி அடைந்து அந்த கோவிலில் பூஜைகள் செய்து அதன் பிறகு கீழே இறங்கினார்கள். கீழே இறங்கும் பொழுது மிகவும் இருட்டாகிவிட்டது. இருட்டு என்றால் கும்மிருட்டு. பக்கத்தில் எழுத்தார் போல் எது என்ன இருக்கிறது என்று கூட தெரியாத அளவுக்கு வேகமாக இருட்டாகி விடுகிறது. அந்த இருட்டிலே அந்த 5 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு அவர்கள் இறங்குகிறார்கள். அவர்கள் இரவு அங்கு தங்கி செல்லலாம் என்று மற்றவர்கள் எல்லாம் எச்சரிக்கும் பொழுது கீழே அந்த நண்பருடைய மனைவியை ஒரு 40 நாள் குழந்தையோடு காரில் விட்டு வந்திருக்கிறார்கள். அதனால் அவர்கள் திரும்பியே ஆக வேண்டும் என்ற நிலை. அதனால்தான் அவர்கள் இறங்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அந்த இருட்டிலேயே எங்கோ சென்று விட்டார்கள். இறங்கும் பொழுது சரியாக ஒருவர் வந்து, இது தவறான பாதை, இது உங்களை கீழே எடுத்து செல்லாது, நீங்கள் என்று இன்னொரு பாதையை காட்டிவிட்டு செல்கிறார். அதன் பிறகு மறுபடியும் தட்டு தடுமாறி வருகிறார்கள். அங்கு படிகள் எல்லாம் வருகிறது. அந்த படிகளை விட்டு இறங்கும் பொழுது எல்லோரும் கீழே விழுந்துதான் எழுந்திருக்கிறார்கள். இப்படி அவர் வரும் பொழுது அந்த சமயத்தில் பக்கத்தில் சலசலவென்று ஒரு நீரோடை போவது அவர்களுக்கு தெரிகிறது. என்ற அந்த தண்ணீரின் சலசலப்பு அவர்கள் காதில் விழுகிறது. அப்பொழுது அந்த இடத்தில் யாரோ ஒரு பெரியவர் தலைப்பாகை கட்டிக்கொண்டு சிகரெட் பற்ற வைத்துக் கொள்கிறாராம். முகத்தை கழுவிக்கொண்டு அந்த குச்சியை உரசுகிறாராம் சிகரெட் பற்ற வைத்துக் கொள்வதற்கு. அந்த வெளிச்சத்தில் அவர்கள் அவரை பார்க்கிறார்கள். உடனே ராஜகுமாரி அம்மா மனதில் 4 வருடங்களாக மண்டி கிடந்த இந்த பயம், அறியாமை, இருள், இந்த வெளிச்சத்தில், இந்த தீக்குச்சி வெளிச்சத்தில் யோகிராம் சுரத்குமார் என்ற நாமமாக எழும்புகிறது. அவரையும் அறியாமல் யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் என்று சொல்ல ஆரம்பித்து விடுகிறார். அவர் அந்த நாமத்தை சொன்ன உடனேயே சிறிது நேரத்தில் தீவட்டியை தூக்கி கொண்டு சிலர் ஏறி வருகிறார்கள். அவர்களுக்கு நல்ல வெளிச்சம் கிடைக்கிறது. இவர்களிடம் நீங்கள் சரியான பாதையில் செல்கிறீர்கள், இப்படியே போங்கள், கீழே இறங்கி விடலாம் என்று சொல்கிறார்கள். இன்னும் சிறு தூரம் சென்ற பிறகு இவர்கள் டிரைவரே கையில் டார்ச் லைட் எடுத்து கொண்டு வருகிறார்.
இப்படி அடுத்தடுத்து மிக எளிதாக அவர்கள் கீழே இறங்கிவிட்டார்கள். ஆனால் இந்த நிகழ்ச்சியில் அவர்களுக்கு எல்லாவற்றையும் விட பெரிய லாபம் அவருடைய உள்ளிருந்து எழுந்த அந்த யோகிராம் சுரத்குமார் நான் அவரையும் அறியாமல் சொன்னார் அல்லவா, நம்முடைய வாழ்க்கை, பலருடைய வாழ்க்கை இப்படித்தான். கும்மிருட்டில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அடுத்து என்ன வரப்போகிறது, இப்பொழுதிலிருந்து அரை மணி நேரத்தில் 5 நிமிடத்தில் என்ன நடக்கப் போகிறது என்று நமக்கு தெரியாது. நமக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று தெரியாது. அதை ஒட்டி நமக்கு எத்தனையோ பயங்கள், வேதனைகள், துக்கங்கள், கோபங்கள், ஒரு உணர்ச்சி பிழம்பாக அறியாமையில் உழன்று கும்மிருட்டில் செல்பவர்கள் அதிகம். அந்த சமயங்களிலெல்லாம் நம்முடைய பூர்வ ஜென்ம புண்ணியமோ, நாம் செய்த புண்ணிய பலன்களோ, இல்லை ஒரு மகாத்மாவை தரிசித்த புண்ணியமோ, அவருடன் பழகிய புண்ணியங்கள், இவர்கள் பகவானுடன் பழகி இருக்கிறார்கள். பகவான் கொண்டாடிய குடும்பத்தினர், அவர்களுக்கு அந்த நேரத்தில் இது எழும்போது ஆச்சரியம் என்ன இருக்கிறது. நாம் பார்த்தோம் அல்லவா, வேலுச்சாமி, சிவகாசி வேலுச்சாமி அவர்களுடைய அந்த இருட்டு குகையில் இந்த கரடி வந்து தாக்கிய பொழுது ஐயோ 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 என்று அலறிக்கொண்டிருந்தவர், அந்த கரடியும் அவரை தாக்கிக் கொண்டே இருந்தது. அந்த ஐயோவில் தாக்கும் கரடி யோகிராம் சுரத்குமார் என்று அலறிய போது அது அலறியபடி வெளியே சென்றதல்லவா. அதே போல் இவருக்கு உள்ளிருந்து அந்த நாமம் வருகிறது. அதன் பிறகு அவர்கள் உடனேயே பகவானை தரிசிக்க சென்று விடுகிறார்கள். 81 மிகவும் சந்தோஷமாக முருகேஷ்ஜிக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி. அந்த 4 வருடம் அவர் எவ்வளவு ஏங்கியிருப்பார், எத்தனை வேதனை அனுபவித்திருப்பார், பகவானை காண முடியாமல் துடித்திருப்பார். அவருக்கு எல்லையில்லா ஆனந்தம். அந்த குடும்பத்தினர் அங்கு சென்று பகவான் அவர்களை மிகவும் ஆசையோடு ஏற்றுக்கொண்டார். இப்படி சில காட்சிகள், இந்த காட்சிகள் எல்லாம் எதற்கென்றால் நம்முடைய வாழ்க்கை பாதையும் இப்படித்தான் இருக்கிறது. இத்தனைக்கும் நடுவே நம் வாழ்க்கை என்று வாழ்க்கை நம்மை பிடித்து தள்ளி கொண்டு போகிறது. நாம் வாழ்கிறோம் என்றே சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் அந்த வாழ்க்கையை இயற்கையாக நம்மை தள்ளி கொண்டு இரவில் கொண்டு போய் விட்டு விடுகிறது, தூங்கி விடுகிறோம். பிறகு அந்த வாழ்க்கை நம்மை எழுப்பி விடுகிறது. இந்த வாழ்க்கை என்பது இறைவனுடைய சக்தி தான், இறை சக்தி தான் நமக்கு போட்டு வைத்தபடி அது நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. இப்பொழுது இன்னொரு காட்சி. நேற்று சொன்னேன் அல்லவா, அப்பனையங்கார் அவர்களுடைய மனைவி ஜெயலட்சுமி சொன்னார், ஒரு முறை அவருடைய மகன் ஸ்ரீனிவாசனும் மருமகள் சீதாவும் அபிப்பிராய பேதம் வந்து ஒருவரிடம் பிரிந்து இருந்தார்கள். அப்பொழுது இவர்கள் தங்களுடைய மகனிடம் நீ சேர்ந்து வாழ வேண்டும் என்று அறிவுறுத்தி கொண்டே இருந்தார்கள். ஆனால் ஏனோ அது கைகூடவில்லை. அப்பொழுது இவர்கள் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களை பகவானிடத்தில் அனுப்பினார்கள். அவர் அங்கு சென்ற பிறகு பகவான் தன்னுடைய கையை தன்னுடைய நீண்ட சட்டை குர்தா பாக்கெட்டில் கைவிட்டு ஒரு 100 ரூபாய் நோட்டை எடுத்து 2 ராமாயண புஸ்தகம் வாங்கி வர சொன்னாராம். ஒன்றுதான் கிடைத்தது என்று அவர் 50 ரூபாயை மீதம் கொண்டு வந்து விட்டார். உடனே பகவான் அந்த ராமாயண புத்தகத்தை அவர் கையில் கொடுத்து நீ படி என்றாராம். அவர் பிரித்தவுடன் சுந்தரகாண்டம் வந்ததாம். உடனே பகவான் அவரை சுந்தரகாண்டம் முழுவதும் படிக்க வைத்தாராம். பிறகு அவரிடம் சொன்னாராம், நீ 7 முறை படிக்க வேண்டும், விடாமல் படிக்க வேண்டும் என்று கூறி ஆசீர்வதித்து அனுப்பினாராம். அதன்படி அவர் 7 முறை படித்து முடித்தவுடன் பிரிந்திருந்த கணவன் மனைவி சேர்ந்து விட்டார்களாம்.
இந்த லீலைகளெல்லாம் நாம் எதற்கு திரும்ப திரும்ப பார்க்கிறோம் என்றால், இதை கேட்க எத்தனையோ குடும்பத்தினருக்கு இது உதவியாக இருக்கும். ஏனென்றால் பகவான் சொல்லியிருக்கிறார், இந்த பிச்சைக்காரன் செய்யும் எந்த வேலையும் ஆசீர்வதிப்பது, எந்த ஒரு சூழ்நிலையில் யாரை ஆசீர்வதித்தாலும் அது அந்த சூழ்நிலையில் இருப்பவருக்கு மட்டுமல்ல, அதே சூழ்நிலையில் இருக்கும் எத்தனையோ பேருக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லியிருக்கிறார். அதே போல் அதன் பிறகு அவர்களுடைய மகள் மருமகன் இவர்கள் முயற்சி செய்து அவர்கள் இருவர்களையும் சேர்த்து விட்டார்கள். அவர்கள் குடும்பம் இப்பொழுதும் சேர்ந்து நன்றாக ஒரு எந்த விதமான பிரிவும் இல்லாமல் வாழ்ந்து வருகிறார்கள் ஹார்மனியோடு. இப்பொழுது அவருடைய பேத்தி, ஜெயலட்சுமி அம்மாவுடைய பேத்தி விஜயலட்சுமி என்று ஒரு பெண் இருக்கிறாள், சிறுமி. அவர்கள் எல்லோரும் ஒரு முறை சென்ற பொழுது நிறைய கூட்டம். அப்பொழுது இவர்களும் அந்த வரிசையில் சேர்ந்து நின்று சன்னதி தெருவில் உள்ளே சென்றார்கள். பகவான் அவர்களை ஆசீர்வதித்தார்கள், வெளியே அனுப்பிவிட்டார்கள். அந்த பெண்ணுக்கு ஒரே கோபம், அழுகை, துக்கம். இப்படி பகவான் நம்மை அருகில் உட்கார்ந்து பேசுபவர் இன்றைக்கு இப்படி எல்லோரையும் போல் நம்மையும் அனுப்பிவிட்டார்களே என்று ஒரு துக்கம். இரண்டாவது, அவளுக்கு ஒரு கல்யாணத்திற்கு போன போது காணாமல் போனதோடு இவள் சுவாமியிடம் வேண்டிக் கொண்டாளாம், கிடைத்தவுடன் உங்களுக்கு 50 ரூபாய் நான் காணிக்கை தருவேன் என்று. அது அதிசயமாக கிடைத்தது. இவர்கள் கல்யாண வீட்டை விட்டு அவர்களுடைய ஊருக்கு சென்ற பிறகு இந்த கல்யாண வீட்டிலிருந்து வந்த அவருடைய ஊரை சேர்ந்தவர்கள் சிலர் இந்த தோடை கொண்டு வந்து கொடுத்து, இது உங்களுக்குதான் என்று கேட்டார்கள். எப்பேற்பட்ட அதிசயம்! யார் இப்படி எல்லாம் எப்படி நடக்கும்? கடவுளுடைய அருள் இல்லை என்றார். அதனால் அந்த சிறுமிக்கு அந்த 50 ரூபாயை கொண்டு போய் பகவான் கையில் ஒப்படைத்து விட வேண்டும் என்ற ஒரு இது. இவர்கள் போன பொழுது இந்த மாதிரி ஆகிவிட்டது. அதற்கு முன்னால் இவர்கள் சென்ற பொழுது கோவிலுக்கு சென்றார்களாம். அங்கே சம்பந்த விநாயகர் அந்த சன்னதியில் பகவான் உட்கார்ந்து கொண்டிருந்தார். பலர் பலவிதமான காணிக்கைகளை கொண்டு வந்து பகவான் முன்பு வைத்தார்கள். கோவிலிலேயே நிறைய பணம், ஏதேதோ காணிக்கைகள். அப்பொழுது இவளும் இந்த 50 ரூபாயை தூக்கி கொண்டு சென்றாள். பகவான் உடனேயே அங்கே இருக்கும் காணிக்கைகள் எல்லாம் எடுத்து உண்டியலில், அருணாச்சலேஸ்வர் உண்டியலில் போட சொன்னாராம். மிச்ச மலர், பழம் இவற்றையெல்லாம் அருணாச்சலேஸ்வர் சன்னதியில் சேர்ப்பிக்க சொன்னாராம். அவருக்கு நைவேத்தியத்திற்கு உபயோகிக்க சொல்லி கொடுத்து விட்டாராம். இவள் தன்னுடைய 50 ரூபாயை கொடுக்காமல் பிடிவாதமாக அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். என்னால் பகவானுக்குத்தான் அந்த காணிக்கை என்பதில் உறுதியாயிருந்தாள். அங்கேயே நின்று கொண்டு யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார் என்று இவருடைய நாமத்தை ஜபித்து கொண்டே நின்று கொண்டிருந்தாள். 1/2 மணி நேரம் ஆனும் பகவான் அவளை கண்டுகொள்ளவே இல்லை. ஆனால் இவள் விடாப்பிடியாக அவருடைய நாமத்தையும் பிடித்து கொண்டு அந்த இடத்தை விட்டு நகராமல் இருந்தது கண்டு கடைசியில் பகவான் அவளை அருகே கூப்பிட்டு அந்த 50 ரூபாயை வாங்கி தன்னுடைய பாக்கெட்டுக்குள் போட்டுக்கொண்டாராம். அப்பொழுதுதான் அந்த சிறுமிக்கு சந்தோஷமாக இருந்ததாம். அதே போல் சன்னதி தெருவில் விடாமல் பகவான் இருந்த பொழுது இவள் சொன்னாளாம், பகவான் என்னை கூப்பிட்டு அருகே வைத்துக் கொள்ளும் வரை, என்னுடைய கோரிக்கையை கேட்கும் வரை நான் விடமாட்டேன் என்று அந்த சன்னதி தெரு வீட்டு வாசலிலேயே கொதிக்கும் வெயிலில் 1.5 மணி நேரம் செருப்பில்லாத கால்களோடு கொதிக்க அங்கே நின்று கொண்டு அவருடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தாராம். எத்தனையோ பெரியவர்கள் வந்து அம்மா அண்ணண்ட போ, இப்படி நிற்காதே என்றெல்லாம் சொல்லும் பொழுது, நான் யாருக்கும் இடைஞ்சலாக இல்லையே, நான் சுவாமியுடைய நாமத்தை தானே சொல்கிறேன் என்று கூறி பிடிவாதமாய் அங்கேயே வெயிலிலேயே நின்று கொண்டிருந்தார். பகவான் நிற்க விட்டார். 1.5 மணி நேரம் மேலே கொதிக்கும் வெயில், மேலே சூரியன், கால் வைத்தால் ஒட்டிக்கொள்ளும் வெயில். அவளுடைய உறுதிக்கு அவர் மரியாதை கொடுத்து அவளை நிற்க வைத்து
அந்த தவத்தை செய்யச் செய்து அந்த 1.5 மணி நேரம் ஆன பிறகு அவளை கூப்பிட்டு உள்ளே அனுப்பி அத்தனை வாஞ்சியோடு அத்தனை அன்போடு அவளை ஆசீர்வதித்து, உனக்கு என்ன வேண்டும் சொல், தருகிறேன் என்று சொன்னாராம். அப்பொழுது அவளுடைய குடும்பத்தினர் வைத்துள்ள 2 அவளுடைய தந்தைக்கு ஒரு புதிய பதவி ஏற்றம் இருந்தது. அது மிகப்பெரிய பொறுப்பான பதவி. அவர் திறம்பட அதை செயல்படுத்த வேண்டும். தாங்கள் எப்பொழுதும் அவருக்கு துணையாக இருக்க வேண்டும். என்னுடைய தாத்தா பாட்டியை நீங்கள் தான் கிராமத்திற்கு அனுப்பி தனியாக இருக்க வைத்துள்ளீர்கள். நீங்கள் எப்பொழுதும் அவர்கள் கூடவே இருக்க வேண்டும் என்று அந்த சிறுமி கேட்டு அந்த வரத்தை பெற்றாள். இதுவும் மறுபடியும் அந்த உறுதி, மன உறுதி. ஒரு சிறுமியாக இருந்தால் கூட தன்னுடைய காரியத்தை தான் நினைத்தபடி சாதித்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தவம் வேண்டும் அல்லவா, அதற்கு ஒரு பிடிவாதம் வேண்டும். அந்த தவத்தை அவள் எவ்வளவு சிறப்பாக செய்து பகவானுடைய மனதை கவர்ந்து அந்த அவள் நினைத்த வரத்தை அவள் பெற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். இது எல்லோருக்கும் சாத்தியம். ஒன்று, கொடுப்பதையெல்லாம் பகவான் கொடுக்கிறார் என்று ஏற்றுக்கொண்டு நாம் சரணாகதி பண்ண வேண்டும். இல்லை என்றால் நாம் நினைத்த காரியத்தை எப்படியாவது இறை துணை கொண்டு சாதிக்க வேண்டும் என்ற பிடிவாதத்தோடு ஒரு வைராக்கியம் காண்பித்து வைராக்கிய பக்தி செய்து தவம் மேற்கொள்ள வேண்டும். இந்த 2ம் இல்லை என்றால் எப்பொழுதுமே 2 கெட்டானாகவே இருந்து போய்விடுவோம். இந்த பகவான் நம் கண்முன்னே நிற்கிறார். அவருக்கு நம்முடைய இன்றைய பிரார்த்தனையை சமர்ப்பிப்போம். பகவான் அவர்கள் மட்டும்தான் இந்த காரியத்தை செய்ய முடியும். தாங்கள் உடனடியாக குறுக்கிட்டு இந்த கொடிய நோயின் பிடியிலிருந்து எல்லோரையும் விடுவித்து உலகை மீண்டும் சகஜ நிலைக்கு திருப்ப வேண்டும். மக்கள் மனத்தில் இருக்கும் பயம் போக வேண்டும். இந்த வியாதியை தடுத்து நிறுத்த வேண்டும். இதில் தொண்டில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு தாங்கள் பெரிய பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். பொருளாதாரத்துக்கு ஒரு ஏற்றம் கொடுக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேல் எங்களுக்கு பக்தி